வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 கட்டு அளவில் கூடை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி கூடையோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதோட மேக்கிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நான் அதுக்காக தான் இந்த பதிவு. மெஷர்மெண்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்காக இந்த பதிவு. இதில் வந்து நான் 2 கட்டு பேரட் க்ரீனும் 1 கட்டு சில்வர் க்ரேவும் எடுத்திருக்கேன். எனக்கு கேட்ட கஸ்டமர் வந்து ஸ்ட்ரைப் மாடலில் தான் வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக வேண்டி ஸ்ட்ரைப் மாடல் போடுறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்காக வந்து சில்வர் கிரேயில் 12 ஒயரும் க்ரீனில் 18 ஒயரும் ஆக மொத்தம் 30 பூ நீளத்துக்கு கட் பண்ணியிருக்கேன். 30 ஒயரு கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பச்சை வந்து 18 அளவில் 12 இது கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் என்ன போட்டிருக்கேன்னா அகலம் வந்து 15 பூவு வந்து 5 5 5 3 5 15 பூவு, நீளம் வந்து 30 பூவு. அதில் வந்து கார்னரில் பச்சையில் 5 5 பூவு, நடுவில் வந்து சில்வர் கிரேயில் 4 4 12 ஒயர் வெட்டினோம் இல்லையா, அதில் வந்து 3 4 பிரிச்சுட்டேன். இதில் 5 5 10 போக மீதி இந்த 8 பச்சை ஒயரை வந்து 4 4 பிரித்து நடுவில் கொடுத்துட்டேன். இப்போ பார்க்க போனால் கார்னரில் 5, நடுவில் 5 கட்டமும் 4 4 பூ வச்சு போட்டிருக்கேன். அகலத்தில் வந்து சென்டரில் பச்சையும் ஓரத்தில் சில்வர் கிரேவும் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரைப் சுற்றி வரும்போது ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சென்டரில் க்ரீனும் கார்னரில் வந்து சில்வர் கிரேவும் வச்சு போட்டிருக்கேன். இது 15 பூ அகலம் 30 பூ நீளம் வச்சு பேஸ் போட்டுட்டு ரன்னிங் ஒயராக வந்து க்ரீன் எடுத்துக்கிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் தான் போட்டிருக்கேன். அதனால தான் வந்து ஸ்ட்ரைப் வந்து மிக்ஸ்டு நாட் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. அதாவது சில்வர் கிரே வித் க்ரீனில் மிக்ஸ்டு நாட்டும் பியூர் க்ரீன் வந்து அவங்க வந்து க்ரீன் வந்து மேஜராக தெரிகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து க்ரீனில் தான் பியூர் நாட் போட்டிருக்கேன். சில்வர் கிரேயில் பியூர் நாட் போட்டாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். அது பாருங்கள், இது மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கு வந்து நல்லா உள்ள சொருகி நல்லா எனக்கு அரை அடிக்கு மேலே ஒயர் மீதி இருந்தது. 8 அடி எடுத்தது, 8.5 அடி எடுத்ததுனால அதனால் நான் ஃபுல்லாக உள்ளே சொருகிட்டேன். ஒயரை வந்து எத்தனை பூ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 10 15 20 25 30 பூ போட்டிருக்கேன். 30 பூ போட்டுட்டு ஒரு பூ மடக்கி உள்ளே சொருகிட்டேன். 29 பூ ஒயரம் இருக்குது. நல்ல கூட பார்க்கறதுக்கு பெருசாக நல்லா அழகாக அகலமாக இருக்குது. இதில் வந்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். 3 ஒயர் வச்சு தான் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா 22 இன்ச்சு நீளத்துக்கு வச்சு 7 பூ இறக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஒரு நாட் போட்டு கட்டியிருக்கேன். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கைப்பிடியும். அது இல்லாத இங்கே இது மேலும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 பக்கமும் குமிழ் வச்சுருக்கேன் 2 கைப்பிடிக்குமே. அது இல்லாத பேஸுக்கு வந்து 4 4 8 3 11 குமிழ் வச்சுருக்கேன். அதனால் வந்து கூட வந்து தரையில் வைக்கும்போதும் அடிப்படாது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது. கூட நம்ம வந்து ஸ்கேலில் வந்து இது எத்தனை இன்ச்சு இருக்குது நீளம் அகலம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீளத்தில் 1 அடிக்கு இருக்குது, 30 பூ 30 சென்டிமீட்டர் இருக்குது. அகலத்தில் பார்த்திங்கன்னா அதே தான் 15 பூ 15 சென்டிமீட்டர் வரும். 15 பூ 15 சென்டிமீட்டர் வந்திருக்கு. உயரத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 அடி வரும். 1 அடி உயரத்துலேயும் நல்லா நீட்டாக அழகாக நல்லா வந்திருக்கு. 1 அடி நீளம் 15 சென்டிமீட்டர் அகலம் பேஸு, உயரமும் 1 அடி அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போட்டு பாருங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.